ரொம்ப அயன் சத்து நிறைந்த முருங்கைக்காய் சாம்பார் 2 வேளைக்கு நல்லா வச்சு சாப்பிட்லாங்க. 1 கப் துவரம் பருப்பு, 4 தக்காளி நல்லா குக்கரில் விசில் விட்டுருங்க. 3 விசில் போல் நல்லா கடைஞ்சி எடுத்துகிட்டு தாளிக்கு பார்த்திங்கன்னா கடுகு, சீரகம், வெந்தயம், சாம்பார் வெங்காயம், கருவேப்பிலை நல்லா ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக சிம்மில் வச்சுட்டு நல்லா முருங்கைக்காய் கட் பண்ணி போட்டுக்கோங்க. 3 ஸ்பூன் மிளகாத்தூளோடு 2 கிளாஸ் தண்ணி நல்லா ஆட் பண்ணி தண்ணி நல்லா வெந்து கொதிச்சு வந்த பிறகு காய் நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ண பிறகு நீங்கள் அந்த பருப்பு கடைச்சல் நல்லா ஆட் பண்ண பிறகு கொஞ்சமாக புளி கடைச்சல் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா காய் 1 ஸ்பூன் கல்லுப்போட ஒரு சின்ன சிட்டிக்கு பெருங்காயத்தூள் நல்லா ஆட் பண்ணி கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி நல்லா ஆட் பண்ணி இறக்குனீங்கன்னா ரொம்ப சூப்பரான சுவையான முருங்கைக்காய் சாம்பார் தயாராகிடுங்க. இன்னும் நிறைய ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.